உட்கொள்ளும் முறைகள்ல ஏதாவது ஒரு 4 சொல்லுங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு சொல்லுவோம்? குடிக்கிறது, சாப்பிடுறது, உண்ணுதல், தின்னுதல் இதெல்லாம் தானே. ஆனா சங்க இலக்கியங்கள்ல 12க்கும் மேற்பட்ட முறைகள்ல உணவு உண்ணுதலை பத்தி குறிப்பிருக்கு. நம்ம சங்ககால தமிழர்கள் உண்ணும் முறைய இவ்வளவு பிரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு. இதுல ஒவ்வொன்னா பாப்போமா? அருந்துதல், மிக குறைவாக உட்கொள்ளுதல். உண்ணல், பசிதீர உட்கொள்ளுதல். உறிஞ்சுதல், வாயை குவித்து நீரியல் பண்டத்தை உறிஞ்சு உட்கொள்ளுதல். குடித்தல், திரவ உணவை அதாவது கஞ்சி போன்ற உணவை கொஞ்சம் கொஞ்சமா பசிதீர உட்கொள்ளுதல். தின்னுதல், தின்பண்டங்களை உட்கொள்றது. துய்த்தல், சுவைத்து மகிழ்ந்து உண்ணுதல், நம்ம பிரியாணி சாப்பிடுற மாதிரி. மக்கள் நாவினால் துழாவி உட்கொள்ளுதல். நுங்கல், முழுவதையும் ஒரே வாயில ஈர்த்துறிஞ்சி உட்கொள்ளுதல், நம்ம நல்லி எலும்பு. மாந்தல், பெரு வேட்கையோட உட்கொள்ளுதல், கட 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 கடன்னு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இத கள் உட்கொள்ளுதல்ல கொண்டு வர்றாங்க. மெல்லல், கடுமையான ஒரு பண்டத்தை கடித்து கறக்கு முறக்குன்னு சாப்பிடுறது. விழுங்கல், பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில அப்படி படாம அப்படியே முழுங்குறது, விழுங்கல். இதையெல்லாம் பாக்குறப்ப உணவுங்கிறது வெறும் உடல் ஆற்றலுக்கு மட்டும் இல்லாம இதுல எவ்வளவு பண்பாடும் சிந்தனையும் கலந்துருக்குல்ல. மீண்டும் பார்க்கலாம்.